நார்மலாகவே இந்த வெள்ளையங்கிரி அப்படின்னு சொல்கிறது வந்து இட்ஸ் வெரி கனெக்டட் டு சித்தர்கள் முனிவர்கள் இந்த மாதிரி பிக் ஒரு மாதிரி சாதுக்களான ஒரு இடங்கள் சொல்லலாம். அந்த மாதிரி இடங்கள்ல போகிறப்போ நமக்கு ஒரு செல்ஃப் ரியலைசேஷன். இது சில பேர் கூட கேட்பாங்க, அப்படின்னா நம்ம வருத்திக்கிட்டு போயிட்டு சுவாமியை பார்க்கணுமா? இது வருத்திக்கிட்டு போகிறது கிடையாது. இட் இஸ் இது வந்து நம்மளுடைய உடல் சக்தி மட்டும் இல்லாமல் மனதளவில் நமக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு இடமான்னு கூட நான் சொல்லலாம். ஃபெய்த் இல்லைன்னா அது வேற விஷயம். நமக்கு ஒரு ஃபெய்த்துன்னு இருக்கும் பொழுது அது ஒரு நமக்கு ஒரு பூஸ்ட் தானே. கண்டிப்பா இப்போ என்னால் முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறது எனக்கு ஒரு பூஸ்ட் தானே. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா வந்து நினச்சி நான் போனதில் எனக்கு இப்போ கூட அந்த கண்ணை மூடினா, அதுவும் நாங்கள் பார்க்கும்போது 1:20 மிட் நைட் 1:20 நாங்கள் போகும்போது அங்கேருந்து எழுந்து வரும்போது 1:50. அந்த 1:20 to 1:55 அந்த சுவாமி அந்த 3 லிங்கமும் பின்னாடி ஃபுல்லாக தாமரை, இந்த முன்னாடி இந்த ரெட்டு வாழைப்பழம் சாத்துக்குடியெல்லாம் வச்சு அதில் ஒரு பெரிய மாலை போட்டு அதை அப்படியே அந்த அலங்காரம் பண்ணி வச்சு அது கண்ணை மூடினா அந்த பக்கத்தில் எரிஞ்ச விளக்கு, அந்த இடத்துல அந்த இருள் சேர்ந்து அந்த இடத்துல அந்த விளக்கோட அந்த ஜோதி, இட் வாஸ் வெரி குட். ஓகே, நீங்க சொல்லும்போதே அந்த இமேஜினேஷன் நீங்க அப்படியே கண்ண மூடினீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல ஃபுல் இருட்டு, வெளியிலலாம் கும்ம இருட்டு. நம்ம கிட்ட வரப்போ அந்த டார்ச் லைட்லாம் கூட ஆஃப் பண்ணிட்டு வெறும் அந்த விளக்கு மட்டும் எரிஞ்ச அந்த ஒரு இடத்துல அது மீறி வெளிச்சம் வந்ததுன்னா அங்க நின்று நாங்க நம்ம மனிதர்கள் தான் அந்த நமக்கு தான் ஒரு இது இருக்கே, போட்டோஸ் வீடியோஸ், அது எடுத்த அந்த லைட்டை தவிர அங்க இருந்த அந்த அவுரா, அந்த ஒளி நிசப், அந்த ஒரு அமைதி, கண்டிப்பா ஒரு வைப்ரேஷன், அது வந்து அவ்வளோ நல்லா இருந்துச்சு.